பிள்ளைங்க 2 பேருக்குமே அடுத்தடுத்த நாள் பர்த்டேன்றதுனால அவங்க தாத்தா சித்தப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்த கையோட எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சண்டே அன்னைக்கு போனோம், அதாவது ஆடி 18. அது முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, நான் இன்னைக்கு வீடியோ போடேன்றதை பாருங்க. ஆடி 18 அன்னைக்கு வெளியே கிளம்பினோம். காலையில் ஒரு 9 o'clock போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். வீட்டில் சாப்பாடுலாம் எதுவுமே செய்யலை, போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இறங்கி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது பொங்கல் பூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிச்சாவரம் போனோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்லையே, அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ மீன் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அவளாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா மீன் ஒன்று கூட மாட்டலை, வெறும் குப்பை தான் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போட்டில் ஏறி கிளம்பிட்டோம். நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை வெயிலும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் போனதில்லை, பிள்ளைங்களும் போனதில்லை, அதே மாதிரி என் குழந்தைனாரும் மாமனாரும் கூட போனதில்லை. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் 2 times இங்கே வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிளைமேட் வேறு செம்மையாக இருந்துச்சா, சொல்லவே வேணாம். ஃபேமிலியாக ஏறி உட்காந்துட்டோம், அழகாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் எனக்கு பயம் வேற வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே காடு மாதிரி இருக்கா, யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லா ஃபேமிலி இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு தான் போனேன். உள்ளே போனால் ஏதோ பொந்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் ரொம்ப அமைதியாக கொஞ்சம் பயம் கலந்ததோடு இருந்தது. இந்த இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. இந்த துப்பறிவாளன் படத்தில் வந்து கடைசி லாஸ்ட் சீனில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும், அதெல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்களே போல். அப்புறம் தசாவதாரத்தில் ஒரு சீன் வரும், அதுவும் இந்த இடத்துல தான் இருந்துச்சு போல். அதை காமிச்சாங்க இந்த இடம்னு சொல்லிட்டு கூட. பக்கத்தில் அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி போச்சா போட்டு, அந்த நாங்கள் மரத்தெல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம குட்டி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பயம், அவர் அதை வெளியே காமிச்சிக்காம அவங்க அப்பா பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்கான், நகர மாட்டேன்ட்டான். ஒரு 15 to 20 நிமிஷம் போல் நல்லா சுற்றிருப்போம் போல். நல்லா உள்ள புந்து சுற்றிட்டு வந்துட்டோம். எதுக்குள்ளே போனோம் எதுக்குள்ளே வந்தோம்லாம் தெரியவே இல்லை. அப்புறம் அந்த கல்லுக்கெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து துப்பறிவாளன் ஷூட்டிங் வந்து நடந்ததாமா, அதை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் போட்டு திரும்பி உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு அந்த மரம்லாம். அதை விட்டு வெளியே வந்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தசாவதாரம் ஷூட்டிங் நடந்ததாமா. அவ்வளோதான், அங்கிட்டெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அவ்வளோதான் போட்டு ரிட்டன் கிளம்பிடுச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ குத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் அங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்களாம். அது ஒரு வகையான மீன் போல், அது என்னமோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். அது அந்த மாதிரி குத்தி எடுத்தால் தான் வரும் போல். இப்போ வந்து போட்டை விட்டு இறங்கிட்டோம். இறங்கினோடனே ஒரு நவாப்பழம் மரம் இருந்துச்சு. உடனே நானும் பாப்பாவும் எங்களுக்கு பறிச்சு தாங்க அப்படின்னோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்கன்றதுனால நின்றுக்கிட்டே பறிச்சிட்டாங்க. கம்புல ஒன்றும் இல்லை, நின்றுட்டே எல்லாரும் பறித்து கொடுத்தாங்க. அதை ஒரு கப்பில் போட்டு எடுத்து வந்தாச்சு. வெளியே வந்தோடனே மாமாவும் ஹஸ்பண்டும் வந்து டீ குடித்தாங்க, நாங்களாம் ஜூஸ் வாங்கி குடித்தோம். அந்த நவாப்பழம் பாருங்களேன், ஒன்று அந்த காயாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தோப்பாக இருந்துச்சு, இல்லது நல்லா பழமாக இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. தம்பி மட்டும் இந்த வாட்டர்மெலன் வேணும்னு சொல்லிட்டு அவர் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:45 ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எங்கே போகலாம், கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம், சிதம்பரம் கோயிலுக்கு. இப்போ வந்து நட சாத்தியிருப்பாங்க, 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எங்கே போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு கொடியம்பாளையம்னு ஒரு பீச்சு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். சரி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். கூட்டம் கம்மி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் பிள்ளைங்க நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். தண்ணிக்குள்ளே ஆடி ட்ரெஸ் எல்லாம் நினச்சிட்டா தம்பி பையன். வேறு ட்ரெஸ்ஸும் இல்லை, ஏன்னா பீச்சுக்கு போகிற பிளானில் இல்லை நாங்கள். சரி டைம் இருக்கேன்றதுனால தான் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்தோம். பேண்ட்டு ஷர்ட் எல்லாத்தையுமே அவன் வந்து நினச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை துண்டை கட்டி காரில் உட்கார வச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போனோம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போனோம். 5 மணிக்கு நட திறந்துருவாங்கன்னுட்டு. பாப்பா அங்கேருந்து சிப்பியாக பொறுக்கிட்டு இருந்தா. எதுக்கு பாப்பான்னா சும்மா ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து அதை குப்பையில் போட்டேன். ஏன் பாப்பா அந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா, ஜாலியாக இருக்குமா அப்படின்னா. அப்புறம் எல்லாருமே சாப்பிட போயிட்டோம். வெஜ் ஹோட்டலுக்கு தான் போனோம் கோயிலுக்கு போகிறதுனால. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ் ஹோட்டலுக்கு தான் போயிருப்போம். பாப்பா முக்கியமாக நான்வெஜ் ஹோட்டலுக்குள்ளே தான் போவா, வெஜ் ஹோட்டலுக்குள்ளே போக மாட்டா. கோயிலுக்கு போகிறோன்றதுனால பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கா வெஜ் குருமா வச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்போ மாமனார் குழந்தைனார்னு யாருமே வரல, நாங்கள் மட்டும் வந்திருந்தோம். இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா வந்திருக்கோம், பக்கத்தில் இருக்கிறதுனால கோயில். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வெளியே வர்றதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. நாங்களும் ரொம்ப டயர்டாயிட்டோம். சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.